நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளப்புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. ஓகே சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல ஒரு பொது மேடையில பகவத்கீதாவை ப்ரீச் பண்ண போன சில பேரை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய RSS சங் பரிவார கும்பல்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. நீங்க எப்படி வந்துட்டு பகவத்கீதாவை ப்ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாக்குதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பகவத்கீதை என்ன அவ்வளவு பாவப்பட்டதாமா? பகவத்கீதை மனிதர்கள் யாரும் தொடக்கூடாதா? பகவத்கீதை என்பது என்ன? இதுலயே எல்லாருக்கும் கேள்வி வரும். ஏன்னா பகவத்கீதை ஒரு உளறல் அப்படின்னு, பைத்தியக்காரன் உளறல்னு சொன்ன தலைவர்கள் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த பகவத்கீதைன்ற ஒண்ணை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற கூத்து, அந்த கூத்துல ஒரு பகுதி தான் இது. நாம என்ன சொல்றோம், பகவத்கீதை பிரசங்கம் பண்ணது மேடையில பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு போறாங்க. உண்மையிலேயே இவர்களை இந்த பிஜேபி காரன் RS காரன் நீங்க நினைக்கணும், உண்மையிலேயே கடவுள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை, கடவுளுக்கான செயல்களில் கடவுளை பற்றி வழிபாட்டை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தா, ஆஹா பகவத்கீதை பிரச்சாரம் பண்றாங்க, நாம கூட பண்ணல அவங்க பண்றாங்க பாரு அப்படின்னு கை தட்டி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு மரியாதை செய்யணும். ஏன்னா இவன் கருத்தை அவங்க சொல்றாங்கன்றதுக்கு மரியாதை செய்யணும். அதெல்லாம் கிடையாது. நீ அப்படிலாம் இல்ல, நீ யாரு, பிறப்பால் யாரு, பிராமணன், அப்புறம் சத்திர சூத்திர, மொத்தத்துல நான் பிராமின்ஸ் எல்லாம் சூத்திரர்கள்னு ஒரு மொத்த பட்டத்தை போட்டு சூத்திரால்ட்டான். இந்த சூத்திரர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது 15 வருடங்களாக பகவத்கீதை பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் அவங்க. பிரசங்கம் பண்றாங்கல்ல, பகவத்கீதை ப்ரீச் பண்றாங்க நீங்களா, 15 years பண்ணக்கூடிய, அப்படி 15 வருஷம் பண்ணக்கூடிய அவங்க எல்லா ஊர்லயும் பண்ற மாதிரி அந்த யூபியில எட்டாவா டவுன்ல ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் போனாங்க. போயிட்டு இது என்ன அது என்ன, நீ யாருன்னு கேட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூபியினுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது யோகி. எவ்வளவு மோசம், அது எப்பேற்பட்ட அளவுல பெயர் பெற்ற மாநிலமாக இருந்தது. அங்க இப்ப எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா கோவில் குளங்கள் அது இது எல்லாவற்றிலும் பிராமின்ஸ் மட்டுமல்ல, மகளிருக்கு உட்பட பல உரிமைகள் தடுக்கப்பட்டன. பெண்கள் இங்க வரக்கூடாது, பெண்கள் அதை பேசக்கூடாது, பெண்கள் இதை பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் வச்சிருக்கான். இப்படி சனாதன வர்ணாசிரம காலத்துக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால மக்களை அழித்து கொண்டு போவதுதான் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். அதுக்கு ஒரு உதாரணமா தான் இப்ப இன்னும் நாங்க அப்படிதான் இருக்கிறோம், நாங்க திருந்தல அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இப்ப இவரை, இந்த நபரை அடிச்சது மட்டும் இல்ல, என்ன பண்ணாங்க தெரியுங்களா, மொட்டை அடிச்சது மட்டும் இல்ல, பாவிகள் மொட்டை அடிச்சு தலையில சிறுநீர் இடந்திருக்காங்க. இப்போ சிறுநீர் ஊற்றிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மனித நேயத்துக்கு எதிராக இருக்கு சார்? மிருகங்கள் தாம செய்யும், மனித மிருகங்கள் இவங்கெல்லாம். அதாவது இந்த சாமி மதம் கடவுள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவருடைய உச்சக்கட்டத்தினுடைய நடவடிக்கை. உண்மையான பக்தர்கள் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி மனித நேயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எல்லாம் சகோதரத்துவமாக. நம்ம தமிழ்நாடு, நம்ம திராவிட தமிழ்நாட்டுல எல்லாரும் எந்த சமயமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டுகின்ற நேயம் பாராட்டுகின்ற நாம் வாழுகின்ற இந்த மண்ணில் இருந்து அந்த யூபியை பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு பாவம், எவ்வளவு நல்ல மக்கள் இருக்காங்க. ஆனா அங்கேயும் இந்த பாவிகள் உடைய ஆட்டம் ஒரு கட்டத்தை தாண்டிடுச்சு. அதனாலதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, அவங்களை விரட்டி இருக்காங்க. அவங்க அதோட எழுந்து போனவங்க தான். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி என்றால் RSS என்றால் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நாம யாராவது பிஜேபி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட தயவு செய்து இதையெல்லாம் பார்க்கணும். அவர்கள் மாறவில்லை, மாற மாட்டார்கள். என்னைக்குமே அவர்கள் பிறப்பால் வேதம் பார்ப்பவர்கள் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த இவர்கள் தாக்கிய நான் பிராமின்ஸ் சூத்திரால்னு சொன்னானுங்க, அவங்க யாரு, இவர்களுடைய பார்வையில அவங்களுடைய சமூகம் யாதவ சமூகம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த யாதவ சமூகத்தை சேர்ந்த 2 பேரும் பகவத்கீதை படிக்க கூடாதுன்னு இவ்வளவு கொடுமை பண்றிய, அப்போ உன்னுடைய படைப்பில் வருகிற கேரக்டராக வரக்கூடிய கிருஷ்ணன், கதாநாயகனாக வரக்கூடிய கண்ணன், கிருஷ்ணனுடைய கதையில சின்ன குழந்தையிலிருந்து அவரை பத்தி நிறைய எழுதுவாங்க, நிறைய செய்திகள்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட கண்ணன் ஒரு யாதவா இருந்தான்னு நீ சொல்லியிருக்க. அப்ப யாதவர்களை இப்படி பண்ணினா கண்ணனை என்ன பண்ணுவ, கிருஷ்ணனை என்ன பண்ணுவ?
உனக்கு உண்மையாலும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் ஆரம்பத்துல அதுக்காக தான் சொன்னேன். இவர்கள் சும்மா ஊர் உலகத்தை ஏமாற்ற கடவுள் சாமி என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் ஒட்டு மொத்தமாக சாமி கடவுள் என்பதை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக, நம்ம இல்லை என்பது வேறு, அந்த சக்தி என்பதே இல்லை, நீ ஏன் படிக்கல, நீ ஏன் கஷ்டப்படுற, உன்னை ஏன் இவ்வளவு நாள் இப்படி வச்சிருந்தாங்க, அதை ஏன் உன் சாமி வந்து கேட்கல, அதனால இந்த சாமியை தூக்கி போட்டுட்டு படிடா, முதல்ல படிச்சு மேல வாடா என்று சொல்லுகிற நம்முடைய பார்வை, ஐயாவுடைய பார்வை. அந்த பார்வையில இருக்கிறவர்கள் ஒரு புறமும், அதே நேரத்துல நம்பிக்கை உடையவர்கள் உண்மையால அவங்க நாங்க வழிபாட்டோம்னா அதை வந்து நம்ம தப்பு சொல்ல, அது அவரவர்கள் விருப்பம். அந்த விருப்பப்படி இருப்பவர்களை கூட இந்த RSS, இந்த பிஜேபி காரர்கள் இவ்வளவு கேவலமாக இழிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றது, கண்ணனையும் இப்படி கண்ணனுடைய யாதவ குலத்தையும் இப்படி கேவலமா செஞ்சுட்டானுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ராமன் வானுங்க, இந்த பக்கம் பார்த்தா வேறு சில கடவுள்கள் சாமி பேரை சொல்லுவானுங்க. ஆனா எங்கேயும் இவர்கள் உண்மையாக இல்லை. இவருடைய நோக்கம் ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம். ஆரிய ஆதிக்கத்தை மண்ணில் நிலைநாட்ட வேண்டும். அந்த ஆரிய ஆதிக்கத்தின் தலைமையாக வருவதற்காக நாங்க எல்லா வேஷமும் போடுவோம். அப்படி போடுற வேஷத்துல ஒண்ணுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்க போடுற வேஷம் அப்படின்றது இதன் மூலமாக வெளிப்பட்டு. சரி, ஓகே சார். இப்ப ரீசெண்டா மதுரையில பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல யோகியும் வந்துட்டு கலந்துப்பாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா யோகி அவர்கள் இந்த மாநாட்டுல கலந்துக்கல. மேபி இது ஒரு ரீசனா இருக்குமா? இந்த இன்சிடென்ட்னாலதான் அவர் கலந்துக்கலையா? யோகி தெளிவானவர்னா, யோகி தெளிவானவர்னா எப்படிப்பட்ட தெளிவானவர்னா, எங்களுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம், தமிழ், தமிழன், தமிழ்நாடு, தமிழ் கடவுள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படி என்று வெளிப்படையாக தமிழர்களை வெறுக்கக்கூடியவன் தான் யோகி. அந்த யோகி எல்லாம் யூபியில போய் உட்கார வச்சிருக்காங்க இந்த பிஜேபி காரர்கள். அந்த யோகியால அங்க தமிழர்கள் படுற கஷ்டம் நஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அந்த நபரை வேணுனே இவனுங்க கூப்பிட்டானுங்க. அப்படியே தமிழ்நாட்டுல பாத்தீங்களா, உத்தரப்பிரதேச முதல்வரே வந்து முருகனை பற்றி முருகனை பத்தி உத்தரப்பிரதேச முதல்வரே பேசுகிறார் அப்படின்னு நாளைக்கு ஓட்டு கேட்பானுங்களாம். இந்த ஓட்டு வேட்டை ஆளுவதற்காக முருகனை போட்டு விளையாடி இருக்கானுங்க இவனுங்க. ஆனால் அந்த ஆளு அதெல்லாம் நான் வந்தா வரமாட்டேன், நான் வந்தா வேற மாதிரி பேசிடுவேன், வந்திருந்தா வேற கதையெல்லாம் பேசி பிரச்சனை ஆக்கிட்டு இருப்பாரு. அதனால அவரு வரல. அது பிஜேபியினுடைய இன்னொரு உருவம். இப்போ 1986ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒவ்வொரு வீடா தேடி போயிட்டு இதே RSS சங் பரிவார் கும்பம் ஒவ்வொரு வீடா தேடி போய் அவங்க வீட்டுல என்ன மாதிரியான தெய்வ புகைப்படம் இருக்கு, அதாவது முருகர் புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தமிழர்கள் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அவங்க மீது வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு. அதே RSS சங் பரிவாளர் கும்பல் தற்போது மதுரையில பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு அப்படிங்கறத வந்துட்டு நடத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முரண்பாடா இருக்கே. முரண்பாட்டின் மொத்த உருவம் தானே பிஜேபி. நீங்க இப்ப 1986லமா மும்பையில ஒரு கலவரம், மும்பையில ஒரு கலவரம் ஏற்படும் RSS, பிஜேபி, சிவசேனாலாம் பொண்ணா இருந்தது. அப்ப தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை வரும்போதுதான் RSS காரனா சொல்லிவிட்டது, யார் வீட்டுல முருகன் படம் மாட்டிருக்கோ அது தமிழன், அதனால முருகன் படம் மாட்டிருக்க வீட்டை போய் தாக்குன்னு சொல்லி அப்போ சில கலவரங்கள் நடந்தது. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகி அது நடந்து முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யூபிலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்துல இவர்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும், நான் தான் சொன்ன முரண்பாட்டுகளின் மொத்த உருவம். நாங்க கும்பிடுற மாதிரி கும்பிடுவோம், வெளியே போற மாதிரி போவோம், வரா மாதிரி வருவோம். எங்களுக்கு நாங்க நடிப்பு நாடகம், எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றுமல்ல. நான் ஏற்கனவே சொன்னதுதான், எல்லாரும் எங்களுக்கு அடிமையா இருக்கணும், நாங்க மேலே ஏறி உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். கார்பரேட் கம்பெனிகளுடைய ஆட்சி இப்ப இந்தியாவில் நடக்குதுன்னு தான். இந்தியாவில் ரயில்வேயும் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டையும் கொடுத்தாச்சு, சிப்பு யார்டே எல்லாத்தையும் கொடுத்து. இப்ப கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரி இராணுவத்தையே ஒரு தனியாக வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு இராணுவத்தையே மாற்றிடுவானுங்க போடுறீங்க. அந்த மாதிரி இராணுவத்திற்கு சில வசதிகள் வாய்ப்புகள் செய்வதை தனியாற்ற ஒப்படைச்சிருக்கிறதாக கேள்வி. ஏன்னா அப்படிப்பட்ட ஆபத்தான பேர்வழிகள் என்பதற்கு தான் நீங்க கேட்ட கேள்விகள்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. தொடர்ந்து மதவாத அரசியலே தான் பாஜக கையில எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான காரணம் என்ன சார்? முதலாகமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது உத்தமர் காந்தியடிகள் இல்லையா?
மகாத்மான்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆத்மாவே கிடையாது. அதுல என்ன மகா ஆத்மா, சின்ன ஆத்மா, அது வேணாம். உத்தமர், எங்களுடைய கலைஞர் சொல்லுவாரு உத்தமர். உத்தமர் காந்தியடிகள். உத்தமர் காந்தியடிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பாடுபட்டார். அதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு அன்றைக்கு, இன்னைக்கு பிஜேபி, அன்னைக்கு பிஜேபின்ற பேர் இல்லை. ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு அப்படி என்ன காந்தி மேல கோபம், காந்தி மேல வெறுப்பு, அதை இளைஞர்கள்ட்ட எப்படி நயவஞ்சகமா நச்சுக்கிருவி மாதிரி இவனுங்க பாய்ச்சினானுங்க, கோட் சேக்களை எப்படி உருவாக்குனானுங்க, இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். என்ன செஞ்சாரு? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும், சமமாக இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த சச்சரவும் இருக்கக்கூடாது, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து சகோதரத்துவமா இருக்கணும்னு இந்து முஸ்லிம் கலவரம் வரும்போது அதை சரி செய்தார். அந்த கலவரத்தை இல்லாமல் ஆக்கினார். இப்படி சமாதான பேர் வழியாக அவங்களுக்குள்ள ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காந்தியை விடக்கூடாது. இந்த காந்தி இருக்கிற வரைக்கும் இந்த கலவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. காந்தியை சுட்டாங்க. காந்தியை சுட்ட கோட்சேவை நாம மறந்துட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில், இந்த நாடாளுமன்றத்துல மோடியினுடைய பிஜேபி, அமித்ஷாவுடைய பிஜேபி எம்பிகள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுல பிரத்யங்காவும் சொல்லிட்டு ஒரு மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு பெண் எம்பி மகாத்மா கோட்சே வாழ்கன்னு பார்லிமெண்ட்ல கத்துது. அதெல்லாம் நல்லா நினைச்சு பார்க்கணும், எவ்வளவு கொடுமையானது பாருங்க. அப்ப காந்தியினுடைய மரணத்தை இன்றைக்கும் விழா கொண்டாடலாம். காந்தி பொம்மையை செஞ்சு வச்சு உள்ள ரெட் இங்க ஊத்தி பொம்மையை குத்துறது, அதுல இருந்து அந்த சிவப்பு ரத்த மாதிரி வெளியே வந்தோடனே கோட்ஸே ஜே போடுறது, அது அவங்களுடைய பாணியில என்னமோ கத்துறானுங்க. கத்திட்டு காந்தியினுடைய கீழே ஓடுனோடனே அவங்க வெற்றி அடைஞ்சதாக கொண்டாட்டம் போட்ட படம்லாம் வந்துச்சு. இப்படி இன்னமும் மாறாதவர்கள், இந்த மாறாதவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதவர்கள், இவங்களை நாம எந்த லிஸ்ட்ல வைக்கணும்னா, என்னைக்குமே தப்பி தவறி தெரிஞ்சோ தெரியாம இந்திய துணைக்கண்டத்துல வட மாநிலத்து மக்களை ஏமாற்றி டெல்லி பட்டினத்துல, டெல்லியில யூனியன் கவர்மெண்ட்ல ஏறி உக்காண்டாங்க. அந்த கொடுமை, அந்த சனி, அந்த நிலைமை இந்தியா எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துகின்ற இந்திய கூட்டணியில நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்க தலைவர் இந்தியா முழுவதும் இருப்பவர்களை திராவிட மாடல்னா அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் சொல்றதுனால இவனுங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. அது அவர்களுடைய குணம், அவர்களுடைய செயல். ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, நீ பட்டமோ இல்ல பதவியோ பணமோ எதுவாக இருந்தாலும் சரி, இங்க எதையும் நடக்காது, உன்னை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு முதல்வர் தெளிவாக தன்னுடைய அறிவு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா சார், அவங்க பாத்தீங்கன்னா கடவுளை ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பிரிவினைவாத விஷயங்களை பண்றதுக்கு தான் அவங்க முன் வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் முருக பக்தர்கள் மாநாடு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் அவங்களால கால் ஊன்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி கால் ஊன்ற முடியும்? முருகன் பெயரை வைத்துக் கொண்டு முருகனை விமர்சனம் செய்பவர்கள் எப்படி முருகனுடைய உண்மையான பக்தர், உண்மையான தொண்டர்கள் இவங்களை ஏத்துக்குவாங்க? முருக கடவுளை நீ ஏன்டா இதுக்கு, இந்த கேள்வி எல்லாரும் தான் கேட்டாங்க. நீங்க மாநாடு சுத்தி போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க தெரியுமா? என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? அங்க இருக்கிற நம்ம தமிழர்கள், நம்முடைய அமைப்புகள், மூவேந்தர் முன்னணி மற்றும் உள்ள அமைப்புகள் எல்லாமே போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். இரண்டாவது, நீங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதை போல அர்ச்சனை செய்வதற்காக பயிற்சி பெற்ற தமிழ் மக்களை அர்ச்சகர்களாக தமிழ் முருகன் கோயிலில் நியமிக்க வேண்டும், தமிழ் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போடு. இப்படிலாம் போடுவியான்னு அங்க இருக்கிற தமிழர்கள், அங்க இருக்கிற உண்மையானவர்கள் எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க எங்க பார்த்தாலும். இவனுங்களுடைய நோக்கம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். திருக்கழுக்குன்றம் அமைதியா இருக்கு, அற்புதமா அந்த கோயிலை என்னுடைய சகோதரர் சேகர் பாபு பிரமாதமா நல்ல வழிமுறைகளோடு நல்லா நடத்துறாங்க. அங்க இப்ப ரோப் கார்லாம் வரப்போகுது. அதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் வரவேற்காம பாராட்டாம அங்க சிக்கந்தர் மலைன்னு திமுகவினர் அந்த பேரை மாத்த போறாங்க. யார் சொன்னா? எப்படி மாத்துவாங்க? சிக்கந்தர் தெற்கா என்பது தனியா ஒரு இடத்துல இருக்கு, முருகன் கோயில் இந்த பக்கம் இருக்கு.
300 வருடங்களுக்கு மேலாக 2 பக்கமும் மக்கள் போய் கூப்பிட்டுட்டு வராங்க. அது என்ன உனக்கு பிடிக்கல? அதுல என்ன உனக்கு கஷ்டம்? 2 பேரும் ஏன் மோத விடணும், சண்டை போட வைக்கணும், ரத்தம் பாயணும்னு ஆசைப்படுற அமித்ஷாவும் யோகியும், இங்க இருக்கிற 420 மலையும், இங்க இருக்கிற தமிழ் இம்சையும், இந்த RSS ரவியும், இதெல்லாம் துடிக்கிறாங்க. ரத்தம் வழியணுமா அந்த பாறையில. 2 பேர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், 2 சமயத்தை சேர்ந்தவர்கள் அடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் ஒண்ணு. ரம்ஜான் அவங்க பிரியாணி கொடுத்தாங்கன்னா நாங்க சாப்பிட போறோம். இங்க பொங்கல் தீபாவளி வந்தா நாங்க பலகாரம் கொடுத்து நாங்கெல்லாம் ஒண்ணா, அவங்க சாப்பிட போறாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய மக்கள்டா. ஒன்ன மாதிரி பிரிஞ்சு அலையக்கூடியவர்கள் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க மறுபடியும் தமிழர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.